பாப்பா சீராளா இதாப்பா மாரிமா சுத்தனே கண்டு போ போ அப்புறம் வாங்கண்ணே வந்தாங்க 2 நாளா ஏன்டா நீ வலையிலுக்க வரல? கொஞ்சம் பேசுவோம். என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளை. போய் ஆளுகிட்ட உண்டா? பொம்பளை பிள்ளைய பத்தி சொல்லக்கூடாது. நாங்க 3 பேரும் கட்டிருப்போம்ல. கொடுங்க கொடுங்க. ராஜா மாதிரி நடந்து வரான் பாரு. ரொம்ப தென்னவட்ட வராயா? ஏப்பா நேத்து என்னமோ சம்பளம் பத்து வந்து நாயுடு சண்டை போட்டியாமே. கொடுக்கறத வாங்கிக்கின்னு நாங்க சொன்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு போ, தெரியுதா? இல்லன்னா நடந்து காய்க்க. இந்த கிராமத்துல உன்ன மாதிரி 1000 பேர் வேலை செய்ய காத்து கிடக்குறாங்க, புரியுதா? இந்தாப்பா எங்க முதலாளி பொல்லாதவரு பார்த்து நடந்துக்க. உனக்கு தான் சேர்த்து 10 ரூபாயா? இன்னைக்கு என் சம்பளம் 20 ரூபா இல்ல. என்ன மச்சான் எழுத்து பேச? ஏய், நான் முதல்ல என்ன சொன்னேன்? கொடுக்கறத வாங்கிக்கோ. நான் ஊட்டாட வந்தேன். ஓஹோ பறிச்சிட்டு போறியா? இரு இரு எங்க முதலாளிகிட்ட சொல்லி உன்னை வேலை விட்டு நீக்க சொல்றேன். என்ன செல்வம், ஏன் கவலையா இருக்க? குளிக்கலையா? வேலை போச்சு இல்ல, ஆனா கவலையா குஞ்சிருக்கிறாரு. உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எப்படியா ஒழுங்கா வேலை செய்ய முடியும்? எங்களை பகைச்சிட்டு இந்த ஊர்ல யாரும் வாழ்ந்து கிடையாது. ஏன் இந்த குளத்துல குளிக்க முடியாது? வாங்கடா போக்கு பசங்க. என்ன சுசே? அந்த மளிகை கடை பக்கிசாமி உங்க அம்மாவை கிட்ட வர சொல்லி திட்டிட்டு இருக்கான். என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? என்னது? அந்த ராஸ்கல் என்ன பண்றப்பா? அம்மா, அந்த மளிகை கடை பக்கிரிசாமி உங்களை திட்டினானாமே, நீங்க வீட்டுக்கு போங்க, அவனை நான் பாக்குறேன். செல்வம், அவன் கையில போய் சண்டை போடாதப்பா, போயிட்டு போறா. செல்வம், செல்வம், செல்வம். பக்கிரிசாமி ஒருபடி அரிசி கேட்டதுக்கு எங்க அம்மா பார்த்து என்ன சொன்னேன்? யாருகிட்டயாவது படுத்து பணம் சம்பாதிச்சு உன் பிள்ளைங்களை காப்பாத்துறதுதானே உங்க அம்மா கிட்ட இவன் சொன்னான். ஆமா, இவர் அப்படித்தான் சொன்னாரு. உன்னை கொலை செஞ்சு குடலை உருவி மாலையா போட்டுருவேன். என் குடும்பத்தோட நிலைமையை நினைச்சு உன்னை சும்மா விடுறேன். நானும் ஒரு நாளைக்கு பணக்காரனாகி உன்னை வந்து பாக்குறேன்டா. சாப்பிடுப்பா. கடவுள் என்னைக்குதான் நமக்கு நல்ல காலத்தை தர போறாரோ. அம்மா, கொஞ்சம் சாதம் வேணுமா? இல்ல ஜெயா, சாப்பிடு. வேண்டாண்ணா, நீயே சாப்பிடு. பரவாயில்ல, சாப்பிடு. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு வயிறார சாப்பாடு போட முடியலையே. அழாதீங்கம்மா, நம்ம கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நான் நிறைய சம்பாதிக்க போறேன். உங்களெல்லாம் பசி பட்டினி இல்லாம நிச்சயம் காப்பாத்துவேன். என்ன செவிடா, காது கேக்குதா இல்லையா? ஏழையா இருந்தாலும் ரொம்ப திமிருதான். பணம் பணம்னு பைத்தியக்காரத்தனமா இப்படி நடு ரோட்ல எழுதிட்டா பணம் வந்துருமா?
இப்ப வழி விட போறியா இல்ல காரை மேல ஏத்தட்டுமா? ஒரே நாயுடு, என்ன முதலாளி? தேதி வாரியா பார்த்தா மீன் அதிகமா இருக்குது, ரேட் வாரியா பார்த்தா பணம் குறையுது. கணக்குல ஏதாவது மிஸ்டேக்கா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்டா வேற கணக்கு பிள்ளைய பாத்துக்கங்க. திமிர பாத்தியா? என்ன கார் டோர் இப்படி அலருது? ராதா இவ்வளவு கோவமா போகுது, என்னடி? கொஞ்சம் இருங்க, நான் போய் என்ன விசாரிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். ஆபத்து. ஏன் பதறீங்க? விஷயத்த சொல்லுங்க. மல்லிகை பூவை நசிட்டான், மாம்பழத்தை புழிஞ்சிட்டான். என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து புது கவிதை எழுதுறீங்களா? கவிதை இல்லைங்க, கலக்க விஷயம். என்ன விஷயம்? கைய புடிச்சு இழுத்துட்டான், காலை புடிச்சு வாரிட்டான். கீழே தள்ளி மேல ஏறி ஒரு பாட்டே பாடி முடிச்சிட்டான். யார் அவன்? நம்ம கிட்ட வலையிஸ்தானே ஜானு பையன் செல்வா, அவன் தான். பாட்டு பாடி உங்க மகன் கைய புடிச்சு இழுத்துட்டான். இதுக்கு என்னன்ற? அப்படியா? இனி அந்த பரதேசி பைய இந்த ஊர் எல்லையிலே இருக்க கூடாது. முதலாளி கத்தகத்தையே பணம் வச்சிருக்காரு, எல்லாம் 50 ரூபா நோட்டு. என்ன கணக்கில்லாம பணத்தை தர்றேன், அதிரடி ஆறுமுகத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடு. அவனை பின்னிட சொல்லு. உள்ளடியா இருக்கணும், ஊமகாயமா இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு அவன் இனி எழுந்து நடக்கவே கூடாது. மூச்சை நிறுத்துற மாதிரி அடிக்க சொல்லவா இல்ல உடுற மாதிரி அடிக்க சொல்லவா? மூச்சு நின்னு போச்சுன்னா அத்தனை பேருமே தூக்குக்கு போகணும்டா. அப்ப நாங்க உள்ளடியா அடிச்சிடறோம். வா மச்சான். அந்த ராஸ்கலை சுண்டி விட்டேன்னா சுண்டக்கா பறக்கிற மாதிரி பறப்பான். அந்த பைய கட்டக்கேடு கிருஷ்ணனோட இடுப்புல கைய வச்சு கிச்சகிச்சா பண்றான். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. அப்பா போயிட்டு போகுது, மன்னிச்சிருங்க. போனா போயிட்டு போதா? கிருஷ்ணனுடைய மகமானத்தை என்னைக்கு அவன் வாங்கினானோ அவன் அக்கு வேற ஆணி வேற கிடைக்கல. நான் இந்த ஊர்ல பெரிய புள்ளி இல்ல சொல்லேண்டா. ஐயோ ஆமாங்க ஆமாங்க. அந்த செல்வம் பையன் நம்மள ரொம்ப அலைய வைக்கிறான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், கைய கால தனித்தனியா எடுத்து போடுறோம். ஆமா, நீங்க யாரும் கண்டுக்காதீங்க. அவனை பூட்டுலாம் உடனே என்ன புல்லு. ஏமாச்சான், என்ன இந்த பயலை இங்கேயும் காணமே. ஆமா, இந்த வழியா தானே வந்தாகணும். எங்க அவனை காணோம்? காத்தால கலந்துட்டானா? என்னடா முறைக்கிற? ஒரு சின்ன பூனை ஒரு பெரிய யானையை பார்த்து நக்கல் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஆமா ஆமா. ஏன் மச்சான், ஒரு சின்ன குப்பம் மேடு ஒரு பெரிய கோபுரத்தை நையாண்டி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஆமா. பண்ணக்கூடாதத பண்ணவனுக்கு என்ன வச்சா பரிசு கொடுக்கலாம்? நாம என்ன பரிசு கொடுக்கறது? நம்ம பெரிய சொன்ன மாதிரி இவங்களே பரிசு கொடுப்பாங்க. ஆமா. நீ வெள்ளப்பாட்டா நடத்துறான் முண்டகளா அடியா. என்னக்கா என்னாச்சு? அக்கா பவானி, என்னம்மா ஏம்மா அழற? என்னாச்சு? பவானி ஏம்மா அழற? என்ன நடந்துச்சு சொல்லும்மா. நீங்க சீதனமா குடுக்கறேன்னு சொன்ன 3 பவுன் நகைய கொடுக்காதால அவரு ஓடி ஓடினா பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா கடமை முடிஞ்சு போச்சு உங்க ஆத்தா நினைச்சாடா? ஏய் 3 பவுன் நகை போடுறதா சொன்னாங்களே, என்ன ஆச்சு? அதோட வந்தாத்தான் நீ எனக்கு கொண்டாட்டி, இல்லன்னா நீ வாழ வெட்டிதான். ஏய் சனியனே, ஏன் அழுது நிக்கிற? ஏன் அழுது இருக்கிற? ஓடி. இந்த 3 பவுனோட வந்தாத்தைய மூஞ்சில முடிக்கலாம். இந்த புடி போய் ஒருவேளை சோத்துக்கே நாம கஷ்டப்படுறப்போ 3 பவுன் நகைக்கு நான் எங்க போவேன்? காந்தியவாதியான உங்க அப்பா தேசத்துக்காக பாடுபட்டாரு. நாம இன்னைக்கு சாப்பாட்டுக்கு பாடாப்படுறோம்.
இந்த கிராமத்துல இருக்கிற வரைக்கும் என்னால பணக்காரனாக முடியாது. நான் பட்டணத்துக்கு போகணும். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்.